நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு த ஷோ தபால் பெட்டியன் 8484 வித் மீ ஜீவா. என்னடா வழக்கமாக பண்ணுற விக்னேஷ் கார்த்திக் இல்லாமல் என்னை கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாமே கேட்கலாம், நானும் அதே தான் கேட்டேன். என்னடானா விக்னேஷ் கார்த்திக் வந்து சிங்கப்பூரில் ஒரு பிரம்மாண்டமான ஷூட்டிங் அதுக்கு போயிருக்கிறார். அவரோட கால் ஷீட் பிஸியாக இருக்குது. அதனால தான் என் கால் ஷீட் சும்மா தான் தொங்கி கேலண்டரில், அதனால் அதை கிழிச்சு கொண்டு வந்து என்னை நிற்க வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறீங்க, உங்களை நாங்கள் அழகாக காட்டுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு டார்லிங் டம்பக் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன்னு சொல்லி டப்புக்கு டப்பா மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க சார். இதுக்கு மேலே பேசினா இனி அடுத்த வாரம் நானும் வர முடியாது. ஸோ வந்து நம்ம டேரெக்டாக ஷோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் வருது. அதில் வந்து ப்ரோக்ராம்ஸை பற்றி சொல்கிறத விட விக்னேஷ் கார்த்திக் ஐ லைக் யூ அண்ட் யூஆர் ஸ்வீட் அண்ட் யூஆர் க்யூட் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் கார்த்திக் வந்து நிறைய பேர் லெட்டர்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது அவரும் படிக்கிறாரு, நானும் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த வாரம் என்ன லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரம்யான்னு சொல்லி ஒருத்தங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஹாய் விஜய் டிவி அண்ட் விக்னேஷ் கார்த்திக், பார்த்துக்குங்க நான் இல்லைங்க. அண்ட் யுவர் ஷோ இஸ் குட். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் சச் அ ப்ரோக்ராம். தேங்க்யூ. அண்ட் I do have one request. First of all, I wanted to say that I am a die-hard fan of Vijay TV for years. வருஷக்கணக்காக வந்து நம்மளோட ரசிகராக இருக்கிற ரம்யாவுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஐ லவ் விஜய் டிவி சீரியல்ஸ் as it is very unique from others, though among all are good. Here is my pick among those. இதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச சீரியல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அக்னி சாட்சி, ஊஞ்சல், நீ நான் அவள், இது ஒரு காதல் கதை, அன்பே வா, என் பெயர் மீனாட்சி, கனா காணும் காலங்கள் கல்லூரின் கதை அண்ட் ஆல்சோ ஆஃபீஸ். இவ்வளோ சீரியல் பார்த்துருக்கிறீங்க, வெரி குட். யூ ஆர் ரியலி லாயல் ஃபேன் ஆஃப் விஜய் டிவி. அண்ட் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, ஐ ஹவ் பீன் சர்ச்சிங் ஃபார் ஊஞ்சல் சீரியல் டைட்டில் ட்ராக் ஆஃப் ஷாலினிஸ் அண்ட் SPB சரண்ஸ் தட் வாஸ் aired in விஜய் டிவி years back. I'd be really happy if you send me that title track of ஊஞ்சல். ஓகேங்க, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த ஊஞ்சலோட டைட்டில் ட்ராக்கை வந்து நாங்கள் தூசி தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து அடுத்த எபிசோடில் நாங்கள் போட்டுருவோம். ஆனால் இந்த எபிசோடில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பாட்டு இப்படி செம்மையாக இருந்துச்சுல. இந்த பாட்டு இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கும் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா விஜய் ஆண்டனி. அதை வந்து நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்து இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக நிறையா படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிற விஜய் ஆண்டனி தான் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, அடுத்தது யாருன்னு பார்க்கலாம். ஹாய் விக்னேஷ். ஸோ இவர் தொல்லை தாங்க முடியல, எப்போ பாரு விக்னேஷ். அடுத்தது எனக்கு எழுதுங்க லெட்ரு. ஆமாம், ஐ எம் வினோத் ஃப்ரம் அண்ணா நகர். ஓகே, ஐ எம் a big fan of லொல்லு சபா ஷோ. My fans miss லொல்லு சபா show which is not currently telecasting in Vijay TV. One of the episodes which is very popular among Lollu Sabha fans, and I dedicate this to all my close friends, Teliban, Surya, Kalyana Sundaram, Seduraman and also all my colleagues. ஓகேங்க, கண்டிப்பாக. அதாவது வந்து இவர் என்னென்னா லொல்லு சபாவோட பயங்கரமான ஃபேன் போல இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு லிங்க் வேறு நமக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு. அந்த லிங்க்கை வந்து கண்டிப்பாக உங்களுக்காக ப்ளே பண்ணுவோம். Hey man, use a cable. Oh. Hey man, use a office, you get out. தண்ணியா? ஏய், முதல்ல டயலாக் சொல்லு. இல்ல கொன்னே போடு. டயலாக் சொன்னா தண்ணி. டயலாக் சொல்றா. ஏய், சொல்றா. Hey man, you. என்ன you? Hey man, he man kada. Hey man, what irresponsibly work you are doing? Hey man, you are. Hey man,
You are you பார்த்து சொல்லாதப்பா, பார்க்காம சொல்லு. இதுல ஒரு பிட் இங்க அடிக்கிறேன். ஏன்டா பாக்குறா? Yeah, man. You are you reception. You came with ரிசப்ஷன் அங்க போய் சாப்பிட்டு வரணும். you. Yeah, man, what irresponsible work you are doing? அது வந்து சொல்றா. Yeah, man. You reception. You are to. You want to be. Yeah, man. You rush you. ஏய் விளையாடாதடா அறிவு கட்டவனே சொல்றான்ல ஒரு தடவை படிச்சு சொல்லு அப்படியே. Yeah, man. You reception. You படிக்காதெல்லாம் வந்து உயிர் எடுக்கவே வருது. உயிர் எடுக்க வரானுங்க. Man, what irresponsibility work doing? சொல்லு தொலையா. Yeah, man, what is irresponsibility work you doing? If you want work properly, don't make him chit chat in the office. Will you please get out from the? மூஞ்சா பாடுறாரு. ஒழுங்கா கேட்டுக்கிட்டீல. பாதி சொல்ற பாதியா முழுங்கற. நான் ஹார்ட் ஆபரேஷன் எதனா பண்ணிக்கிறா? ஏன் இப்படி நடுங்கற? ஒழுங்கா பேச. ஆக்ஷன். A man is responsibility what you are work doing. If you do work properly, you can. Irresponsibility. எனக்கு உயிர் எடுக்கற. Irresponsibility. அப்புறம் work you are doing. If you do chit chat in the office, will you please get out from the room? You get out. இவனுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள பேசாம போய் பிச்சை எடுக்கறாயா? முதல்ல பிச்சை தானே ஏத்துந்த. அப்ப அதுவே தட்டல எடுத்தா. இப்ப எவர்த்தி தட்டல எடுக்க போறா. ஏது ஆகடா போடா. பாத்தீங்களா? இதை விட கேவலமா இது இப்போ அழகாக யாருனாலையும் வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க முடியாது. லொல்லு சபாவோட எபிக் எபிசோடில் இது ஒரு அருமையான எபிசோடுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூடியூப்ல டாப். போன வாரம் நீயா நானா அதான் வந்து டாப்பில் இருக்குது. ஏன்னா இது வந்து எலெக்ஷனை பற்றி, அதாவது எலெக்ஷன் வேறு இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அதாவது அரசியலை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. என்னென்னா கவர்மெண்ட் வந்து எப்படிலாம் சீர் பண்ணலாம், எந்த விஷயம் பண்ணலாம், எந்த விஷயம் பண்ணக்கூடாது, இதில் வந்து நிறைய ஆக்டிவிஸ்ட்லாம் கலந்துருந்தாங்க. அதனால தான் என்னவோ வந்து இது வந்து யூடியூப்ல வந்து டாப் ஆகுது. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த போது வின்ஸ்டன் சர்ச்சில் உள்ளிட்ட பல பேரும் ஒரு இந்தியாவை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை வெளியிட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இந்தியாங்கிற இந்த தேசம் ஜனநாயகம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் வளராது, தன்னுடைய தலைவர்களை அல்லது தனக்கு தேவைப்படக்கூடிய ஆட்சியை தானாகவே தேர்வு செய்து கொள்ளக்கூடிய அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய பக்குவம் இந்த மக்களுக்கு இல்லை, அல்லது இவங்களால செயல்படுத்த முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்லி ரொம்ப சுவாரஸ்யமாக அது தவறுன்னு இந்தியா அப்படிங்கிற அந்த தேசம், இந்த தேசத்துடைய மக்கள் ப்ரூவ் பண்ணாங்க. உலகத்தின் பிரம்மாண்டமான பலம் வாய்ந்த ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா உருவெடுத்து இன்னைக்கு வந்து நிற்கிது. வாட் எவர் செட் அண்ட் இதில் நிறைய குறைபாடுகள் அல்லது நம்முடைய அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், அரசு, இப்படி பல விஷயங்களில் குளறுபடிகளாக இருந்தாலும் கூட ஒரு ஜனநாயக கோட்பாடு, அந்த ப்ளூ புக் அப்படிங்கிற அந்த விஷயத்தின் கீழே ஃபாலோ பண்ணுறதுங்கிற அக்செப்டன்ஸ் நாமளாக எல்லாருக்கும் வந்திருக்கு. ஒரு தேர்தல் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்ய போகிற ஒரு கட்சி. ஏன்னா இங்கே தேர்தல் அடிப்படையில், தேர்தல் வழியாகத்தான் மக்கள் தங்களுடைய ஜனநாயகத்தை முன்னிறுத்த முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது. அப்படி இருக்கப்போ ஒரு எலெக்ஷன் அப்படின்னு வரப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, இப்போ பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தங்களுடைய மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் அறிக்கை அல்லது செயல் திட்ட அறிக்கை, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு, மேம்படுத்துவதற்கு, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேலே கொண்டு வரதுக்கு, நம்மளுடைய வெளிநாட்டு பாலிசி, நம்முடைய எக்கனாமிக்ஸ், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் ரிலேட்டட், இப்படி எல்லா விஷயத்திலையும் எங்களுடைய செயல் திட்டம் என்ன, தேர்தல் அறிக்கை என்னன்னு வெளியிடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, 1-2 நிறைவேற்ற முயற்சி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் தை ட்ரை டு புட் இட் ஆன். இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனில் இதெல்லாம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படும். இங்கே நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியோடு சாராவிட்டாலும் கூட அரசியல் சார்ந்து பேசுகிறவர்கள், எழுதுகிறவர்கள், அது பற்றிய பார்வை முன்வைத்திருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. அதுபோக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு செக்டரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஒரு அரசியல் கட்சியிடம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்து ஒரு தேர்தல் அறிக்கை இருப்பது போல, ஒரு செயல் திட்ட அறிக்கை இருப்பது போல உங்கள் எல்லார்கிட்டையும் ஒன்று இருக்கலாம். மேபி இந்த ஷோவில் நீங்கள் பேசக்கூடிய விஷயத்திலிருந்து பார்க்குற போது ஒரு ஸ்மால் டைம் பொலிட்டிஷியனுக்கோ அல்லது ஒரு பிக் பொலிட்டிஷியனுக்கோ அல்லது ஒரு அரசியல் கட்சிக்கோ கூட ஒரு ஐடியா எவால்வ் ஆகலாம். ஓகே, இது தேவைப்படுகிறது, இது செய்யலாமே அப்படின்னு கூட தோணலாம். என்னுடைய சஜஷன் இது அப்படின்னு உங்ககிட்ட என்ன மேனிஃபெஸ்டோ இருக்கு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஏரியா தான் இந்த ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததாக யூடியூப்ல டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஜோடி எபிசோட், அதில் வந்து அமுதவாணன் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கியிருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷாய் சக்தி அவரோட டான்ஸ் வந்து பாகிராஜ் சார் மாதிரி அழகாக ஆடியிருந்தார். அதை வந்து தேவையான அளவு போட்டு அலசி ஆராய்ஞ்சனால அதை விட்டுரும். நம்ம வந்து அமுதவாணன் எபிசோடே வந்து அதுலேருந்து ஒரு சின்ன ட்ரெய்லர் கிளிப்பிங் உங்களுக்காக.
வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல சூப்பரா இருக்கு ஒரு பாவை ஆகுமா 1 2 3 ஷூ 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 என்ன பாரு நான் ஒரு டிஸ்கோ டான்சர் நான் பாடும் பாடல்கள் அடி தூள் தெரியும்லே உசுக்கு நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ல மாதிரி தெரியும்லே ஏன்னா வந்து ரஜினி வந்து திருநெல்வேலி படத்துல நடிச்சிருக்காரு அப்படி நினைச்சீங்க ஏன் முதல்ல கிடந்தகான சொன்னேன் ஏன் அப்ப நீ இப்படி சொல்லாயி ஏன் அப்ப ஏதாவது இப்படி ஆயி நான் சின்ன பொண்ணு செவ்வாழை கண்ணு நீ கல்யாணமே கட்டு adorable performance கிளிப்பிங் வந்து சின்னதாக போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இதை டேரெக்டாக யூடியூப்லேயே லாகின் பண்ணி போய் பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்தது யூடியூப்பில் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி அடிக்கும் விஷால். இது வந்து நான் சிவப்பு மனிதன் ஸ்பெஷல் எபிசோட். இந்த எபிசோடில் விஷால் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபில்ம் டீம் எல்லாருமே சேர்ந்து வந்து நம்ம கூட நல்லா கூடி கும்மால் அடிச்சாங்க. அதில் வந்து நிறையா உண்மைகள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு விஷாலும் லட்சுமி மேலாலும் தனிக்குள்ள என்ன பண்ணாங்க, இது தனியாக இருக்கும்போது எப்படி நடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து இதில் பார்க்கலாம். நீங்கள் அப்படிப்பட்ட கிளிப்பிங் உங்களுக்காக பாருங்கள். வாவ் சோ இத பத்தி நான் சொல்றேன் இதுக்கு வந்து சக்சஸ் மீட் தானே இல்ல அக்சஸ் மீட்லாம் நான் சொல்றேன் சொல்லுங்க குடிக்கலாம் ஜெகன் இல்ல ஒண்ணு உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க அண்டர் வாட்டர் ஷாட் எங்க அம்மா பாத்துட்டாங்க அதுக்கு விஷால் என்ன சொல்றாரு ஓகே விஷால் சரி விடு அப்படியே மெயின்டைன் பண்ணு சரி ஓகே சூப்பர் திரு சார் லக்ஷ்மி கேக்குறாங்க இந்த ஊர் ஃபுல்லா நம்ம ரெண்டு பேர் லவ் பண்றதா பேசிக்கிறாங்களே உண்மைதானே பேசிக்கிறாங்க விசால் நீங்க கடைசில பதில் சொல்லலாம் ஓகே ரைட் இனியா சொல்லுங்க இல்ல எனக்கு கூட பெருசா இனியா சரி இனியா என்ன சொல்ல விருப்பப்படுதுன்னு நான் சொல்றேன் என்னை விட இனியா பெட்டர் ஹீரோயின் நினைக்கிறேன் அதான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி படத்துல இனியா பண்ணிருக்காங்கல என்னை விட பெட்டரா பண்ணிருக்காங்களா எப்படி இருந்தது வர்க் ஏதாவது பாத்துட்டாங்களா அப்படின்னு நான் என்ன சொல்றதுக்கு விஷால் நான் சொல்றேன் ஊர் சும்மா எல்லாம் பேசிக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல முடியும் ஓகே சுந்தர்ஜி எல்லாரும் என் வயசை நம்பிட்டாங்க அப்படியே இருக்கட்டும் ஸ்கூல் பொண்ணு சொன்னா நம்ம தப்பிச்சுக்க முடியும் அந்த பொண்ணு உண்மையிலேயே சிம்பிள் டிப்ளமேட்டிக்கா பேசுங்க தாடி இருக்குல்ல ஷேவ் பண்ணிக்கோ நல்லா இருப்பேன் ஐயோ விஷால் இப்போ நீங்க கற்பனை உங்களோட கற்பனை சார் எங்கள் ஸ்கூல் கோ எஜுகேஷன் ஷேவ் பண்ணிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு என் கூட ஸ்கூல் யோசிச்சு பாருங்க அந்த காட்சியை மட்டும் யோசிச்சு பாருங்களேன் ஆஃப் பாயிண்ட் போட்டு நம்ம விஷால் வந்தா எப்படி இருக்கும் I need that picture. You need the picture-ஆ குடுமா வாமா நீ இல்ல சீரியஸா ஆமா கண்டிப்பா we need the picture நைஸ் பிக்சர் வா போமா அந்த ரோஜா பூ கொடுத்தாங்கல்ல ஜெகன் சூப்பர் can I take this you thank you சொல்லிட்டாலே ஐயோ ஆனந்தமே உங்க பாட்டு பாடுங்க எனக்கு certain candid pictures ரொம்ப அண்டர் வாட்டர்ல மூழ்கி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காஃபி வித் டிடி. அதில் வந்து மதுபாலா அண்ட் வந்து மம்முட்டி சாரோடைய பையன் துல்கர் சல்மான் 2 பேரும் வந்திருந்தாங்க. அதில் வந்து மதுபாலா வந்து ரொம்ப வருஷங்கள் கழித்து வந்து டிவியில் வந்து ஒரு அப்பேரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டிடிக்கு பிடிச்ச ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸில் வந்து ஃபயராக கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்களும் பதிலுக்கு ஃபயராகவே பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி பற்றிட்டு எரிஞ்சிருக்காங்கிறது பாருங்கள். இப்போ இந்த விஷயம் இந்த லைன்லாம் ஒரு ஆக்ட்ரஸ் சொல்லும்போது அவங்க என்ன ஒரிஜினலா மீன் பண்றாங்க, இந்த லைன் தான் மீன் பண்றாங்களா இல்ல இதுக்கு இப்படி ஒரு உள்ள அர்த்தம் இருக்கலாம் டிடி அப்படி நீங்க வந்து இப்போ என்ன எஜுகேட் பண்ணணும். ஓகேயா? ஐ ஹேவ் நோ டேட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 2 years அப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேணுங்கிற மூவிஸ் எனக்கு கிடைக்கல. ஓகே everything is fine between me and my co-star அப்படி சொன்னாங்கன்னா we're just friends அப்படி சொன்னாங்கன்னா it's gone sour. Okay, movie is totally under hands of director. I'm director's actress. That means I've not done well enough. One actor நீங்க இது வரைக்கும் பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு ஆக்டர், அது யார் வேணா இருக்கலாம். ஹிந்தி, தமிழ், மலையாளம். Yeah, Ajay Devgan.
இப்போ நான் சொன்ன உடனே இந்த வார்த்தை சொன்ன உடனே எந்த ஒரு ஆக்டரை ஸ்ட்ரிக்ட்லி ஆக்டர்ஸ் தான் நீங்கள் அசோசியேட் பண்ணுவீங்க இந்த வார்த்தைகளோட அப்படின்னு சொல்லணும். ஓகே, சிம்பிள் அண்ட் கிளாஸி. அஜித். அஜித், ஓகே. பர்ஃபெக்ட் ஆக்டர். கமல் சார். கமல் சார், ஓகே. கிரேட் ஆப்ஸ். விஷால். விஷால், விஷால், கம் ஆன், நமக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு. இங்க வர ஹீரோயின்ஸ் எல்லாம் ஏன் விஷால் பேரு சொல்றாங்க? இத நான் விஷால் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்புறமா. இப்போ நம்ம பார்க்க போறது விஜய் டிவில கடந்த வாரம் என்னாச்சு. போன வாரம் புது கவிதையில வந்து தனுஷ் வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து மாசா தெருக்கி விட்டுருக்காரு ஒரு சீன்ல, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி. அதை பாருங்க, ஒரு ஒய்ஃப் காண்டி தன்னுடைய அப்பா கிட்டே சண்டை போடுற அளவுக்கு காதல் வந்து தூண்டிட்டுனா பாருங்களேன். டேட்டி ஃபெலோ, பாருங்க அந்த வீடியோவை. என்ன வாயடிச்சு போச்சு, ரெண்டு பேரும் தவுனீங்க. நான் உங்ககிட்ட என் வாழ்க்கைக்குள்ள வந்து சமாதானம் பண்ணி வைங்கன்னு சொன்னேனா? ஏய், நானும் பாக்குறேன் நீ அப்பாவே எதிர்த்து பேசிட்டு இருக்க. ஏய், அவர் தானடா பதில் சொல்லணும். கேனைய மாதிரி கேள்வி கேக்குற. என்னப்பா, நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ குறுக்கால பூந்து வாய்க்கா வெட்டினா கடுப்பாகுது இல்ல? டேய் சின்னவனே, இது ரொம்ப தப்புடா. அப்பா கிட்ட எதிர்த்து சரிசமமா பேசிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்ற? ஏய், எட்டி அர்ஜன காது சவ அறுந்து போகும். உன் பொண்டாட்டி பேரை மாத்தித்தான் ஆகணும். இது என் முடிவு. மாமா, டா உன் பாட்டுக்கு பிடிவாதமா நிக்கிற. நாங்க தான் சொல்றோம்ல. மா, சும்மா மிரட்டாதமா. இத பாரு, இப்ப சொல்றதுதான். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு பேரை மாத்தி பண்ணணும். என் முடிவுல மாற்றமே கிடையாது. எனக்கும் காவியாவுக்கு இதுல விருப்பம் இல்ல. நீங்க நிக்கிறது என் வீட்டுல. சரி, வெளியே போறோம். என் காவியாவுக்காக உலகத்தையே உதறி தள்ளுவேன். வீட்டை உதற மாட்டேனா? நாங்க போறோம், தனி கொடுத்துட்டு போறோம். பெரிய கலெக்டர் பேரு காசு சம்பாதிச்சு குடும்பம் நடத்த போறாரு. ஏய், உடம்புல உரம் இருக்குடா, சுயமா உழைச்சு காப்பாத்த முடியும் என்னால. அப்பா, நீங்க உங்க முடிவுல உறுதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். எனக்கு இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. வா காவியா. எப்படி சும்மா தெருக்கி விட்டுதா இல்லையா? ஆனா தெருக்கி விட்டது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா விஜய் டிவியில் வந்து கடந்த வாரம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்து இவ்வளோ நேரம் பேசி சாவடிச்சு இப்போ பாடி சாவடிக்கலாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து என்ன மேட்ரு அப்படின்னா, சூப்பர் சிங்கரில் வந்து கடந்த வாரம் மதுமிதான்னு சொல்லி ஒரு பொண்ணு இப்படி காட்டு தாங்க இருக்குது. அது பேசு பாருங்க, பேச்சு எல்லாருக்கிட்டையும் வாடாங்குது போடாங்குது பாருங்க. நீங்கள் பல போட்டியாளர்கள் தங்களின் குரல் திறனோடு வாய்ஜாலத்தில் கில்லாடிகளாக இருந்தனர். அவர்களில் முதன்மையானவர் மதுமிதா. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. ஒரு போட்டோ எடுங்க, போட்டோ எடுங்க சார். Good morning, children. Present, ma'am. Okay, ma'am. Raja. Present, ma'am. Mahalakshmi. May I come in, ma'am? No. Why are you late? Kutti photo. Hereafter I won't do, ma'am. Do what I say. Madhu music in வந்துட்டா தன்னையே மறந்துடுவா. Sari da pa ma ga. அந்த சூப்பர் சிங்கர் போராடினது எங்கள் அம்மாவும் இவங்களும். அந்த மலையில் போனது இது இது இதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் தான். முதல்ல எங்களை கேமரா எடுங்கப்பா, என்ன கேமரா எடுத்துட்டு இருக்கீங்க? அப்படியே லேசாக அப்படி திருப்புங்க சார். அங்கே பாருங்க, சொல்லுங்க, என்னைய பற்றி சொல்லுங்க. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சூப்பர் சிங்கர்ல உண்மையாகவே என் மகளுக்கு வந்து இறைவனோட வரப்பிரசாதம் சார். அப்பா ஏதாச்சும் என்னைய பத்தி நல்லத பத்தி பேசுங்கப்பா. என்ன லைட் வேணும்? வேணா கிரீன். பரவாயில்ல, வா வா வா. இந்தம்மா. Thank you. ஓ, நீ செலக்டடா? ஐயோ, அப்படி ஆயிடுச்சா? காசு பணம்
கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் பிரிச்சு வச்சுக்கோ. செலக்ட் ஆயிட்டியா? ஐயோ போச்சு போச்சு. இத போய் செலக்ட் பண்ணாங்க. பார்த்தீங்களா அந்த பாப்பாவை? பாப்பா மாக்காப்பா எவ்வளோ பெரிய ஆள், அவர் அப்படி சொல்லலாமா? மாக்காப்பா மாமான்னு சொல்லணும். ஓகே. அடுத்ததா நேற்று வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இது இதில் வந்து சிவகுமார் நீங்கள் யா அந்த சிவகுமாரில் இவர் வந்து பசங்க படத்தில் ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடித்த ஒரு அருமையான நடிகர் சிவகுமார் அண்டு கவிதா அண்ட் ஜூலி. அது இதுனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஜாலி, அதில் ஜூலினா இன்னும் ஜாலி. அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான எபிசோட். இந்த எபிசோடில் வந்து வடிவேல் பாலாஜி வந்து இவங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காண்டி பயங்கரமாக முயற்சி பண்ணுறாரு. வழக்கம் போல் வந்து அவரோட முயற்சியில் ஒரு கான்செப்ட் இல்லைனாலும் அதில் ஏதோ ஒன்று பண்ணி குதூகலப்படுத்தி சிரிக்க வச்சிருவார். இந்த வாரமும் ஏதோ ஒன்று பண்ணி சிரிக்க வச்சிட்டாரு. பாருங்களேன். ஹலோ ஹலோ என்ன மிஸ்டு காலா கொடுக்குறீங்க? ஏய் ஒரு டீசெண்டாக ஒருத்தர் வந்தாருன்னா ஹலோ சொன்ன உடனே ஹாய் சொல்லணும். ஹாய் கத்துக்கிறேன். சொல்லணும். ஹாய். நான் ஹாய் சொன்னால் நீங்கள் ஹலோ சொல்லணும். ஹலோ. சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். சரி. ஹலோ ஹலோ. ஹலோ சொன்னா ஹாய் சொல்லணும். ஹாய் சொன்னா ஹலோ சொல்லணும். ஓகே? என்ன சின்ன பிரதம? இதுமா என்ன ஒரு டீசெண்டா பேசணும் பார்த்தா என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? தெரியாது. ஹாய் ஜூலி. வெரி நைஸ் அட்ரஸ். வாட் இஸ் யுவர் நேம்? கவிதா. கவிதா. கவிதானா நான் கொடுத்துருவேனா? கொடுக்க வேண்டாம். அப்ப தானே நான் சொல்லி. இப்போ என்ன சொன்னீங்க நீங்க? நான் ஒண்ணுமே சொல்ல. நான் எதுவும் பேசவே இல்ல. கையை அப்படி வைக்க பொசிஷன் ரூல் சொன்னாரா இல்லையா? சொல்லலையே. கையை வந்து இப்படி வைக்கக்கூடாது. சரியா? அங்கேயும் வைக்கக்கூடாது. அப்படி தான் இருக்கணும். சொல்வதெல்லாம் உண்மைன்ற மாதிரி இப்படி இருக்கணும். உங்கள் பேர் என்ன? பசங்க சிவகுமார். பசங்க பேர் சிவகுமார், அது வேற விஷயம். உங்கள் பேர் என்ன? என் பேர் சிவகுமார். அப்போ பசங்களை ஏன் சேர்த்தீங்க? நடித்ததுனால, அந்த படம் நடித்ததுனால. சிவகுமார் நடிச்சதுனால அப்போ பசங்களுக்கு பேர் வச்சிட்டீங்க. நைஸ் ஷர்ட். தேங்க்யூ. வெரி லுக்கிங் வெரி ஸ்மார்ட். தேங்க்யூ வெரி மச். ஆனால் இவங்க பக்கத்தில் உட்காரும்போது நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ. சும்மா டமாஸ்க்கு சொன்னேன், சீர்தாத்துக்காதீங்க. ஃபைனலி நம்ம ஷோவோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து நம்ம ஷோவை பற்றி நிறையா கருத்துக்கள் இருக்கும், கமெண்ட் சஜஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நீ திட்டணும்னு ஒரு ஆதங்கத்தோட எங்கே உங்களுக்கு டார்லிங் விக்னேஷ் கார்த்திகை காணும் நிறைய பேர் பெண்கள்லாம் என் மேலே கோவமாக இருப்பீங்க. அந்த கோவத்தெல்லாம் திட்டி எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி விஜய் டிவி தபால் பெட்டியின் 8484 சென்னை 6,34,000. அப்படிலாம் இல்லை, நாங்கள் கம்ப்யூட்டரில் தட்டி மெயில் தான் அனுப்புவோம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தபால் பெட்டியின் 8484 @vijaytv.com அனுப்பிடுங்க. ஓகே பாய். அது வரைக்கும் என் பேர் ஜீவா. பாய்.